செடான்ஸ் எல்லாமே அழிஞ்சிட்டு வர இந்த காலகட்டத்தில் செடானுக்குன்னு தனியாக ஒரு ஸ்பேஸ் கொடுத்து 3rd ஜென்ரேஷன் ப்ராடக்ட் வரைக்கும் இந்தியாவில் ஹோண்டா எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தோம்னா நம்ம கூட ஹோண்டா அமேஸ் 3G இருக்குது. ஸோ இந்த ஹோண்டா அமேஸ் பற்றி சொல்லணும்னா இது வந்து காம்பேக்ட் செடான் செக்மெண்ட்டில் வரும். இப்போதைக்கு இந்த காருக்கு காம்படிட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 2-3 காம்படிட்டர்ஸ் தான் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். பட் இந்த செக்மெண்ட்டில் பார்க்குறப்போ இது வந்து உண்மையிலேயே ஒரு நோ நான்சென்ஸ் ப்ராடக்ட் அப்படின்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் ரிலேபிளான ஒரு ப்ரூவனான ஒரு காம்பேக்ட் செடான் அப்படின்னு கூட இந்த ஹோண்டா அமேஸை நம்ம சொல்லலாம். இப்போ எஸ்யூவிஸே ஃப்ளட் ஆகிட்டு இருக்க நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் டிஃப்ரெண்ட்டாக ஒரு கம்ஃபர்ட் ஓரியன்ட் காம்பேக்ட் செடான் பார்த்துட்டு இருக்கவங்களுக்காக தான் இந்த வீடியோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த காரோட ஒரு டீட்டெயிலான வாக் அரவுண்ட் ரிவ்யூ நம்ம இன்னைக்கு பார்த்துடலாம். சேனலுக்கு புதுசுனா என் பேர் அம்பரீஷ், நம்மளோட மோட்டார்ஸ் தமிழ் சேனலில் நம்ம எல்லா கார்ஸ் அண்ட் பைக்ஸோட டிரைவ் அண்ட் வாக் அரவுண்ட் ரிவ்யூஸும் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஹோண்டா அமேஸ் 3G நமக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ணதுக்காக நம்ம சேலமில் இருக்க சுந்தரம் ஹோண்டாக்கு ஒரு பெரிய ஷார்ட் அவுட் கொடுத்துக்கலாம். புக்கிங்ஸ் அண்ட் டெஸ்ட் ட்ரைவ்க்காக நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் ஆட் பண்ணியிருக்கேன், டெஃபினட்டாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம கூட இருக்க கலர் அண்ட் வேரியன்ட் பார்த்தோம்னா கோல்டன் ப்ரௌன் மெட்டாலிக் அப்படிங்கிற கலர் தான் இன்றைக்கி நம்ம கூட இருக்குது. இந்த வேரியன்ட் பார்த்தோம்னா ZXல CVT வேரியன்ட் இன்றைக்கி நம்ம ரிவ்யூக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஃப்ரண்ட் டிசைன் வந்துட்டு ரொம்பவே போல்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு செக்கட் ஃபிளாக் டிசைனில் இந்த ஃப்ரண்ட் கிரில் ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. ஒரு கிளாஸ் பிளாக்ல தான் இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்க்குறப்போ ஒரு SUVயோட போல்டான ஒரு அப்பியரன்ஸ் இங்கே நமக்கு கிடைக்குது அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட எலிவேட்டுக்கு ஒரு கசின் பிரதர் மாதிரி கூட இந்த ஃப்ரண்ட் டிசைன் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஹெட்லாம்ப்ஸ் ஃபுல் LED ஹெட்லாம்ப் செட்டப்பில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து LED ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் செட்டப் தான். LED DRL நீங்கள் இந்த இடத்துல பார்க்கலாம், அதுவே இண்டிகேட்டராகவும் டெவலப் ஆகிக்கும். ஸோ அது இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் LED தான் இண்டிகேட்டருமே கொடுத்துருக்காங்க. கீழே பார்க்குறப்போ ஸ்கிட் பிளேட் எதுவும் இல்லை, பாடி கலரில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. 172 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த காரில் நமக்கு வந்துடும். இன்ஃபேக்ட் இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து இந்த செக்மெண்ட்லேயே ஒரு பெஸ்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ஃபாக் லாம்புமே இந்த வேரியண்ட்டில் வந்துருது. ஸோ இங்கே பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு LEDயில் ஃபாக் லாம்ப் கொடுத்துருக்காங்க. LED ப்ரொஜெக்டர் ஃபாக் லாம்ப் தான் இந்த இடத்துல வருது. ஃபாக் லாம்ப்க்கு தனியாக ஒரு ஹவுசிங் கொடுத்து நல்லா பியூட்டிஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இங்கே பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு கேமராவுமே இருக்கும். ஹோண்டாவோட ADAS சிஸ்டமே இந்த காரில் நமக்கு வந்துருது. சைடில் பார்க்குறப்போ காரோட ஓவரால் லென்த்லாம் எதுவும் சேஞ்ச் ஆகலை. சப் 4 மீட்டரில் இருக்க ஒரு கார் தான். வீல் பேஸ் பார்த்தோம்னா 2470 mm கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே இந்த செக்மெண்ட்டில் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் வீல் பேஸ் இருக்க கார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நல்லாவே ஸ்ட்ரெச் பண்ணி கொடுத்துருக்காங்க, அதனால் கம்ஃபர்ட்டுமே நல்லாவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த ZX வேரியண்ட்டில் டியூல் டோன் டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரொஃபைல் அப்படின்னு பார்க்குறப்போ 185/60 R15 இன்ச்சில் டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் 172 நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். போதுமான கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் நான் இப்போ கொஞ்சம் தூரம் ட்ரைவ் பண்ணேன், பெருசாக எனக்கு எந்த இடத்துலையுமே டச் ஆகிற மாதிரிலாம் ஃபீல் ஆகலை. ஓஆர்எம்ஸ்லேயே இண்டிகேட்டர்ஸ் LEDயில் கொடுத்துருக்காங்க. ஓஆர்எம்ஸும் நல்ல சங்கியாகவே இருக்குது. டோர் ஹேண்டில் குரோமில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ரெக்வஸ்ட் சென்சருமே இதில் வந்துடுது. இது மட்டும் இல்லாமல் ஜஸ்ட் நம்ம வந்து இந்த டோர் ஹேண்டில் கைவிட்டாலே அன்லாக் ஆகிற மாதிரி ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் ஒரு ப்ராப்பரான ஒரு கீலெஸ் என்ட்ரி அப்படின்னே சொல்லலாம். அது வந்து இந்த ஹோண்டாவோட அமேஸில் நமக்கு கிடைக்கும். ரியர்லையுமே டோர் ஹேண்டில் குரோமில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ப்ரொபோஷனேட்டான ஒரு டிசைனில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே அப்படியே ஸ்ட்ரீம்லைன்டான ஒரு டிசைனில் தான் பண்ணியிருக்காங்க. மேலே நமக்கு ஷார்ஃபின் ஆண்டனா வந்துடுது. பட் ஆனால் சன்ரூஃப் மட்டும் இந்த காரில் நமக்கு கிடைக்காது. எந்த வேரியன்ட் எடுத்திங்கனாலுமே கிடைக்காது. LED டெயில் லேம்ப் செட்டப் இந்த காரில் நமக்கு வந்துடுது. பட் ரிவர்ஸ் லேம்ப்ஸ் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் மட்டும் நமக்கு ஹாலஜன் பல்பை கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு ட்ரிபிள் LED செட்டப் கொடுத்துருக்காங்க. IVTech பேஜிங் வந்துடுது. லெஃப்ட் சைடில் அமேஸ் பேஜிங் கொடுத்துருக்காங்க. ரியரில் நமக்கு 2 பார்க்கிங் சென்சர் வந்துடுது. அண்ட் ஆல்சோ ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவுமே இந்த இடத்துல நீட்டாக இன்டெகிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கீழே ரிஃப்ளெக்டர் வந்துடுது. ஸோ 2 சைடுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. 416 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ் இந்த அமேஸில் நமக்கு கிடைக்குது. செகண்ட் ஜெனரேஷன் ஹோண்டா அமேஸில் 420 liters இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு 4 liters வரைக்கும் கம்மியாக இருக்குது. பட் அது வந்து ஒரு பெரிய இஷ்யூவான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நார்மலாக செகண்ட் ஜெனரேஷன் எப்படி இருந்துச்சோ அதே அளவுக்கு ஸ்பேஸ் இங்கேயுமே நமக்கு கிடைக்குது. இது மட்டும் இல்லாமல் வீல் ஆர்ச்சஸ் கொஞ்சம் பெருசாக ப்ரொட்ரூட் ஆகுது. இந்த லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸ்பேர் வீல் 14 இன்ச்சில் கொடுத்துருக்காங்க. 175/70 R14 இன்ச்சில் ஸ்டீல் வீல் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்பேஸ் ஓகே தான். லோடிங் லிப் கொஞ்சம் ஹையாக தான் இருக்குது. ஸோ இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாவே பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த சீட்டுக்கு நமக்கு எந்த ஒரு ஃபோல்டிங் ஆப்ஷன்லாம் கிடையாது. இந்த இடத்துல கேபின் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது பூட் லேம்ப் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்ப் நமக்கு இந்த இடத்துல வந்துடுது. ஸோ நம்ம பூட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த ஹோண்டா அமேஸ் பார்த்தோம்னா டோட்டலாக ஒரு 6 கலர் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. 35 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி இந்த காரில் நமக்கு வந்துடும். மைலேஜ் அப்படின்னு பார்க்குறப்போ 19.46 கிலோமீட்டர்ஸ் ARAலேருந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. இதுவே நீங்கள் மேனுவல் வேரியன்ட் எடுத்திங்கன்னா 18.65 கிலோமீட்டர்ஸ் பெர் லிட்டர் ARAலேருந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சைடு பார்க்குறப்போ உங்களுக்கு அந்த லேன் வாட்ச் கேமரா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த செக்மெண்ட்லேயே எந்த ஒரு கார்லையும் இல்லாத ஒரு ஃபீச்சர் அப்படின்னு கூட இந்த லேன் வாட்ச் கேமராவை நம்ம சொல்லலாம். அண்ட் ஆல்சோ ADASலையுமே இந்த செக்மெண்ட் ஃபர்ஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம இந்த காரோட ரியர் சீட் ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ரியரில் டோர் ஹேண்டில்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி குரோமில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க.
ஸோ பார்க்குறதுக்கும் ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரியா சீட்ஸ்லாம் பார்த்தோன்னா ஒரு பெய்ஜ் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஃபிக்ஸட் அட்ரஸ் தான் இந்த காரில் நமக்கு வருது. அண்ட் ஆம்ரெஸ்ட்டுமே இந்த காரில் கொடுத்துட்றாங்க. ஸோ இது பார்த்தோன்னா இதுலேயே நமக்கு 2 கப் ஹோல்டர்ஸுமே வந்துடுது. ஸ்பேஸ் வந்துட்டு முன்னே இருந்ததை விட இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த ஹோண்டா அமேஸோட 3rd ஜென்ரேஷனில். டோர் பேட்ச் ஃபுல்லாகவே பிளாக் கலரில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. டோர் ஹேண்டில் ஒரு பிரஸ்ட் அலுமினியமில் கொடுத்துருக்காங்க. டோர் பாக்கெட்ஸும் நல்லா பெருசாகவே இருக்குது. 1 லிட்டர் பாட்டிலாம் நம்ம ஈஸியாக வைக்கலாம். இன்க்ரெஸ் பார்க்கலாம். ஸோ செடான் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் லோ ஸ்ப்ரங்காக தான் இருக்குது. நம்ம கொஞ்சம் கீழே இறங்கி உள்ளார மாதிரி தான் இருக்குது. பட் அப்பேச்சர் நல்லாவே பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இன்க்ரெஸ் வந்துட்டு பெருசாக அன்கம்ஃபர்டபுளாலாம் எதுவும் ஃபீல் ஆகலை, நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். டோரை க்ளோஸ் பண்ணிடலாம். உள்ளே வந்துட்டு நல்ல ஒரு ஏரியான ஃபீல் தான் நமக்கு கிடைக்குது. ஸோ நல்ல ஸ்பேஷியஸான ஒரு கார் அப்படின்னே சொல்லலாம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு நல்ல ஒரு நீரும் கிடைக்குது, நல்ல லெக் ரூம் கொடுத்துருக்காங்க. அண்டர் தை சப்போர்ட் டீசெண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஸ்ட்ரெச் ஆகுது. ஆக்சுவலாக சீட்ஸ் வந்துட்டு ரொம்ப 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 கம்ஃபர்டபுளாக இருக்குது கைஸ். நல்ல ஒரு குஷனிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நல்ல ஒரு கம்ஃபர்ட் நமக்கு கிடைக்குது. ஹெட்ரூமும் பெருசாக ப்ராப்ளம் இல்லை. ஏன் ஹைட் ஃபார் ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 5'8", எனக்கு அடிக்வேட் அமௌண்ட் ஆஃப் ஹெட்ரூம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த இடத்துல பார்க்குறப்போ 2 ஏசி வென்ட்ஸ் வந்துடுது. அண்ட் அதுக்கு கீழே பார்த்தோம்னா ஒரு 12 வோல்ட் பவர் சாக்கெட்டுமே கொடுத்துருக்காங்க. அது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். டிரான்ஸ்மிஷன் டனல் சின்னதாக தான் இருக்குது, ரொம்பலாம் பெருசாக ப்ரொட்ரூட் ஆகலை. 3 பேர் உட்காந்தா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கிற மாதிரி இருக்கும். 2 பேர்னா ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். ஸோ அந்த சீட்டோட பேட்டர்னுமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கெல்லாம் பார்க்குறப்போ அந்த சின்னதாக ஒரு பல்ஜ்ட் போர்ஷன் வருது. ஸோ அந்த கார்னர்ஸில் உட்காரவங்களாம் நல்லா அகாமடேட் பண்ணுற மாதிரி ஒரு டிசைனில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆம்ரெஸ்ட் இருக்கிறது அடிஷ்னல் கம்ஃபர்ட் தான். அண்ட் 6 ஏர்பேக்ஸ் இப்போ அந்த காரில் ஸ்டாண்டர்டாகவே வந்துடுது. நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் ட்ரைவனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹோண்டா அமேஸோட செகண்ட் ரோ ஸ்பேஸை நீங்கள் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவீங்க அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நான் அப்படியே ரொம்ப 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 கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு இருக்கேன். ஸோ செடான்ஸோட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரியர் சீட் கம்ஃபர்ட் அண்ட் ஆல்சோ ரைட் கம்ஃபர்ட். இது ரெண்டுமே எக்ஸலண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக இந்த ஹோண்டா அமேஸில் ரைட் கம்ஃபர்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் ட்ரைவ் பண்ணுறப்ப எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ இதுதான் இந்த ஹோண்டா அமேஸ் 3Gயோட டேஷ்போர்ட். ஒரு டியூல் டோன் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரியர் சீட் ஸ்பேஸ் கண்டிப்பாக ஒரு தம்ஸ் அப் கொடுத்தே ஆகணும். நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு கார் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஹோண்டா அமேஸ் 3Gயில் நமக்கு ஹோண்டாவோட சேம் 1.2 லிட்டர் 4 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. இது ப்ரொடியூஸ் பண்ண மேக்ஸிமம் பவர் அப்படின்னு பார்க்குறப்போ 90 bhp அண்ட் 110 Nm ஆஃப் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம், இது வந்து ஒரு 4 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின். கண்டிப்பாக ரிஃபைன்மெண்ட்லாம் வேறு லெவலில் இருக்குது. இன்ஃபேக்ட் நீங்கள் கேபின்குள்ளே இருக்கப்போ கார் ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கான்னு கூட தெரியல, அந்தளவுக்கு ரிஃபைன்மெண்ட் இந்த காரில் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தோம்னா இன்சுலேஷனுக்கான மெட்டீரியல்லாம் கொடுக்கல. ஸோ அதெல்லாம் தேவையே இல்லை அப்படின்னு ஹோண்டா நினச்சிட்டாங்க போல். ஏன்னா அவங்க வந்து அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க இன்ஜினில். நல்லா ரிஃபைண்டான ஒரு இன்ஜின் தான் கைஸ். ஸோ ஃப்ரண்ட்டில் டோர் பேட்ஸ் ஒரு பிளாக் அண்ட் பெய்ஜ் ட்ரீட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. இங்கெல்லாம் பார்க்குறப்போ 4 விண்டோஸ்க்குமே பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் வந்துருது. டிரைவருக்கு மட்டும் 1 டச் அப் அண்ட் டவுன் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. லாக்கிங் அண்ட் லாக்கிங் ஓஆர்எம்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்துருது. அண்ட் 4 ஸ்பீக்கர் அண்ட் 2 ட்வீட்டர் சவுண்ட் சிஸ்டம் இந்த காரில் வந்துடும். டோட்டலி 6 ஸ்பீக்கர் சவுண்ட் சிஸ்டம் தான். ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கான பட்டன், ஹெட்லாம்ப் லெவலருக்கான பட்டன்லாம் இந்த இடத்துல வந்துருது. இதான் பார்த்தீங்கன்னா அந்த லேன் வாட்ச் கேமரா ஆன் பண்ணுறதுக்கான பட்டன். ஸோ இப்போ வந்து இதில் ஆன் ஆகிருக்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நல்ல ஒரு குவாலிட்டியில் இருக்குது. அண்ட் டிரைவர் சீட்டுக்கு நமக்கு ஹைட் அட்ஜஸ்ட் ஃபங்க்ஷனுமே வந்துருது. ஃப்ரண்ட் சீட்ஸுமே நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. இதுவுமே ஒரு பெய்ஜ் கலரில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த டோர் பேட்ச்லாம் பார்த்தோன்னா ஒரு ஃபேப்ரிக் மெட்டீரியலுமே ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நான் இண்டிகேட்டர் ஆன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பார்த்தோன்னே தெரியும், லெஃப்ட் சைட் இண்டிகேட்டர் ஆன் பண்ணாலே லேன் வாட்ச் கேமரா ஆன் ஆயிரும். ஸோ இதில் பார்க்குறப்போ இந்த ஸ்டியரிங் வீலில் லெஃப்ட் சைடில் மீடியாஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கால் அட்டன் டிக்ளைன் எல்லாமே நம்ம இங்கேருந்தே பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ ஹோண்டா கனெக்ட்டுமே இதில் நமக்கு வந்துடுது. ஸோ வாய்ஸ் ரெகக்னிஷன் அது எல்லாமே இதில் நமக்கு கிடைக்கும். ரைட் சைடில் பார்க்குறப்போ க்ரூஸ் கண்ட்ரோலுமே இந்த காரில் கொடுத்துட்றாங்க. அடாஸ் ஆப்ரேட் பண்ணுறதுக்கான பட்டன்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்துது. ஸோ இது வந்து டிஸ்டன்ஸ் செட் பண்ணுறதுக்காக அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோலில் அந்த 2 கார் லென்த் 3 கார் லென்த் அதெல்லாம் செட் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கான பட்டன். லேன் டிபார்ச்சர் மைட்டிகேஷனுக்கான பட்டன் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அண்ட் பேடல் ஷிஃப்டர்ஸுமே இந்த காரில் நமக்கு வந்துடும். ஸோ இன்றைக்கி நம்ம கூட சிவிடி இருக்குது. ஸோ நீங்கள் இந்த காம்பேக்ட் செடான் செக்மெண்ட்டில் ஒரு ஆட்டோமேட்டிக் கார் பார்த்துட்டீங்கன்னா நான் பிளைண்டாக சொல்லுவேன், இந்த ஹோண்டா அமேஸோட சிவிடி நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். இப்போதைக்கு இந்த செக்மெண்ட்டில் இந்த கார் அடிச்சுக்கிறதுக்கு வேறு காரே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஒரு 4 சிலிண்டர் இன்ஜின் ப்ளஸ் இந்த ஒரு ப்ரீமியமான சிவிடி கியர் பாக்ஸ், இது வந்து ஒரு நல்ல ஒரு காம்போவாக இருக்குது. ஹைவே டிரைவிங்க்கு உண்மையிலேயே எக்ஸலண்ட்டாக இருக்கும் கைஸ். நான் ஆல்ரெடி டிரைவ் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் தான் சொல்கிறேன். ரொம்பவே ஒரு எஃபர்ட்லெஸ்ஸான ஒரு ஸ்மூத்தான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் ஹைவேஸில். ஸ்டியரிங் வீலுக்கு பார்க்குறப்போ ஸோ இது டில்ட் பண்ணிக்கலாம், பட் ஆனால் டெலஸ்கோபிக் கிடையாது. ஸோ நம்ம ஹைட் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டியரிங் வீலில். அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் நமக்கு அனலாக் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 7 இன்ச்சில் டிஜிட்டல் டிஸ்பிளே வந்துருது. ஆக்சுவலாக இந்த போர்ஷன் ஃபுல்லாகவே டிஜிட்டல் டிஸ்பிளே தான், பட் ஆனால் அனலாக் மாதிரி ஒரு டிசைனில் இருக்குது. ஸோ அதில் என்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நான் டாகோமீட்டர் மட்டும் காமிக்கிற மாதிரி வச்சிருக்கேன். ஸோ அது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ரைட் சைடில் ஸ்பீடோமீட்டர் வந்துருது. ஸோ பார்த்தீங்கன்னா டாகோமீட்டர் மட்டும் வர மாதிரி வேணால் நம்ம வச்சுக்கலாம்.
இது மட்டும் இல்லாமல் ரேஞ்ச் அண்ட் ஃபியூல் காமிக்கிற மாதிரி நம்ம என்ன வச்சுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா 15.2 km/l ஆவரேஜே காமிக்குது. ஸோ கண்டிப்பாக ஹைவேஸ்லாம் நீங்கள் போகிறப்போ 16-17 வரைக்குமே கூட நீங்கள் தாராளமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். உங்களோட டிரைவிங் ஸ்டைலை பொறுத்துமே அது இருக்குது. ஸோ இது தவிர நமக்கு ட்ரிப்பே வந்துடுது, ட்ரிப் பி கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த இடத்துல வந்துடுது. அண்ட் வெளியே வந்துட்டோம்னா ஸ்பீட் அண்ட் டைம் அதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஜிஃபோர்ஸ் மீட்டருமே இதில் நமக்கு வந்துடுது. ஸோ இது தவிர சீட் பெல்ட்ஸ் அண்ட் சேஃப்டி சப்போர்ட் இதுதான் அந்த அடாஸ்க்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே இதில் நீங்கள் பார்க்கலாம். இது வந்துட்டு அந்த ரோட் டிபார்ச்சர் மைட்டிகேஷன் அண்ட் பார்க்கிங் சென்சர் சிஸ்டம், கொலிஷன் மைட்டிகேஷன் பிரேக்கிங் சிஸ்டம் அதெல்லாம் நீங்கள் ஆன் அண்ட் ஆஃபுமே இதில் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு ஆப்ஷனுமே இதில் கொடுத்துருக்காங்க. செட்டிங்ஸ், கஸ்டமைஸ் டிஸ்பிளே. ஸோ இதில் வந்து நம்ம டிஸ்பிளேவை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதான் என்னெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறத நாமளே செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இன்ஃபர்மேஷன் இது வந்து நோ இன்ஃபர்மேஷன் எதுவுமே வராது. இதில் ஜஸ்ட் ஒரு நார்மலான ஒரு டிஸ்பிளே இருக்கும். ஸோ இதுவுமே நல்லா தான் லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்க்குறப்போ உங்களுக்கு அந்த அடாஸ்க்கான இன்ஃபர்மேஷனுமே இருக்கும். ஸ்பீடோமீட்டர் சென்டரில் ஒரு டிஜிட்டலில் தனியாக வந்துடுது. ஃபியூல் மீட்டர் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாவே லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இன்ஜின் ஸ்டாப் பட்டன் இந்த இடத்துல வந்துடுது. ஸோ நிறைய இன்ஃபர்மேஷனாக இந்த 7-inch டிஜிட்டல் கிளஸ்டர் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். இங்கே பார்க்குறப்போ நமக்கு ஒரு 8-inch டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இதில் ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்ட் ஆட்டோ ரெண்டுமே வயர்லெஸாக கனெக்ட் பண்ணிக்கலாம். நேவிகேஷனுமே வந்துடும். அதை நம்ம மொபைல் கனெக்ட் பண்ணிட்டு பார்த்துக்கலாம். USB கனெக்ட், RDS சிக்னல் அண்ட் டிவைஸ் லிஸ்ட், சவுண்ட், பீப் அது எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. ரியர் வைட் கேமரா, லேன் வாட்ச், அபவுட் அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்கல் பட்டன்ஸ் இந்த இடத்துல வந்துடுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா டே அண்ட் நைட் ஸ்விட்ச் பண்ணுறதுக்கான பட்டன் அண்ட் வால்யூம் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ்க்கு டெடிகேட்டடாக ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இது வேணாம்னா நம்ம ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ப்ளூடூத் அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இதில் வந்துடுது. அண்ட் ஆல்சோ ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவுமே இந்த காரில் கொடுத்துருக்காங்க. இந்த கேமராவோட குவாலிட்டியுமே நல்லா தான் இருக்குது. ரொம்ப மோசமான இல்லை, டீசெண்டான ஒரு கேமரா குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. அடாப்டிவ் கைட்லைன்ஸ் கிடையாது, ஒரு நார்மலான கைட்லைன்ஸ் இதில் நமக்கு கிடைக்குது. அந்த லேன் வாட்ச் கேமராவுமே இதில் தான் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ உங்களுக்கு பர்ஃபெக்டாக தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் கேபின் பார்க்குறப்போ ஒரு பிளாக் அண்ட் பெய்ஜ் ட்ரீட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்பர் போர்ஷன் ஃபுல்லாக பிளாக் கலர் அண்ட் கீழே பார்த்தோன்னா பெய்ஜ் ட்ரீட்மெண்ட்டில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஏசி ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம் இந்த காரில் வந்துடுது. அண்ட் மேக்ஸ் ஏசிக்கான ஒரு ஆப்ஷனுமே இதில் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரோட பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் ஆகுது. இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் நம்ம பண்ணிக்கலாம். ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட் இந்த காரில் வந்துடுது. இது மட்டும் இல்லாமல் 2 டைப் ஏ சார்ஜிங் போர்ட் அண்ட் ஒரு 12 volt சார்ஜிங் சாக்கெட் ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல தான் ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட் வரும். நம்ம ஆன் அண்ட் ஆஃப்மே இங்கேருந்தே பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்க்குறப்போ 2 கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் காரோட கீ. நம்ம லாக்கிங் அண்ட் லாக்கிங் பூட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த CVT வேரியண்ட்டில் மட்டும் காரை ஸ்டார்ட் பண்ணிக்கிற ஆப்ஷனுமே ஹோண்டா கொடுத்துருக்காங்க. இங்கே பார்க்குறப்போ நமக்கு அந்த CVT கியர் பாக்ஸ்க்கான கியர் லிவர் தெரியும். பார்க்கிங், ரிவர்ஸ், நியூட்ரல், டிரைவ் அண்ட் ஸ்போர்ட் மோட் இதில் நமக்கு வந்துடுது. ஸோ இது சுற்றியுமே ஒரு பிரஸ்ட் அலுமினியம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. மேனுவலான ஹேண்ட் பிரேக் அண்ட் நமக்கு ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸுமே இந்த இடத்துல கிடைக்குது. ஒரு டேஷ்போர்டு இந்த இடத்துல டிஃப்ரெண்ட்டாக ஒரு பேட்டர்ன் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு பிரஸ்ட் அலுமினியம் ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஏர்பேக்கான இன்ஃபர்மேஷனாக நீங்கள் அந்த இடத்துல பார்க்கலாம். க்ளோ பாக்ஸ் நல்ல ஒரு பெரிய சைஸ் க்ளோ பாக்ஸே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆட்டோ டிமிங் IRVM இல்லை, பட் மேனுவல் அட்ஜஸ்ட் கொடுத்துருக்காங்க. கேபின் லேம்ப்ஸ் ஹாலஜனில் தான் வருது. ஸோ இது 2 சைடுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேபினில் பார்த்தோம்னா அந்த பிளாக் அண்ட் பெய்ஜ் ட்ரீட்மெண்ட்னால நல்ல ஒரு ஸ்பேஷியஸாகவே ஃபீல் ஆகுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த காரோட மியூசிக் சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிற நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ மோஸ்ட்லி இந்த காரை பற்றி நான் எல்லாமே உங்ககிட்ட சொல்லிட்டுன்னு நினைக்கிறேன். சேஃப்டி அப்படின்னு பார்க்குறப்போ இந்த ஹோண்டாவோட அமேஸில் ஏஸ் பாடி ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது நல்லாவே இந்த இம்பாக்ட் அப்சர்பன்ட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு கூட சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் 6 airbags பேசிக் வேரியன்ட்லேருந்தே ஸ்டாண்டர்டாக வந்துடும். ABCBD கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராமிங், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இந்த மாதிரி ஃபீச்சர் எல்லாமே வந்துருது. ஹோண்டாவோட அந்த ஹோண்டா சென்சிங் அடாஸ் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்க்குறப்போ லேன் டிபார்ச்சர் வார்னிங், லேன் கீப் அசிஸ்ட், ஆட்டோமேட்டிக் எமர்ஜென்சி பிரேக்கிங், அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் இந்த மாதிரி ஃபீச்சர் எல்லாமே இந்த காரில் நமக்கு கிடைக்குது. ஸோ இது வந்து ZX வேரியன்ட் போகிறப்ப தான் உங்களுக்கு கிடைக்கும். VX வேரியண்ட்டில் அடாஸ் ஃபீச்சர் மட்டும் உங்களுக்கு கிடைக்காது. மிச்சது எல்லாமே மோஸ்ட்லி சிமிலராக தான் இருக்கும். எக்ஸ்டீரியரில் அலாய் வீல் மட்டும் சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த வேரியண்ட்டோட ஒரு டீட்டெயிலான வாக் அரவுண்ட் ரிவ்யூமே நான் உங்களுக்கு கூடி சீக்கிரம் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த காரோட ப்ரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ZX CVT வேரியண்ட்டோட எக்ஷோரூம் ப்ரைஸ் 11,19,000 rupees. ஆன் ரோட்னு வரப்போ 13,76,000 rupees ஆன் ரோட் ப்ரைஸ் சேலம் வருது. ஸோ இந்த செக்மெண்ட்டில் நீங்கள் ஒரு ஸ்பேஷியஸ், கன்வீனியன்ட் அண்ட் ரிலேபிளான காம்பேக்ட் செடான் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த ஹோண்டா அமேஸ் மேக்ஸ் மச் மோர் சென்ஸ் கைஸ். ரிலேபிலிட்டி பற்றி நம்ம இந்த ஹோண்டாக்கு பேசணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. கிட்டத்தட்ட 25 இயர்ஸ்க்கு மேலே நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் ஹோண்டா இருக்காங்க. வாரண்டி அப்படின்னு பார்க்குறப்போ 3 years ஆர் அன்லிமிடெட் கிலோமீட்டர்ஸ் வாரண்டி ஸ்டாண்டர்டாகவே இந்த காருக்கு வந்துருது. அண்ட் ஆல்சோ இப்போ பேஸ் வேரியன்ட் அதாவது V வேரியண்ட்லேருந்தே இந்த CVT கியர் பாக்ஸ் ஆப்ஷன் உங்களுக்கு ஹோண்டாவோட அமேஸில் கிடைக்கும். ஸோ இதுதான் கைஸ் இந்த ஹோண்டா அமேஸ் ZX CVT வேரியண்ட்டோட ஒரு டீடைல்டான வாக் அரவுண்ட் ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த ஹோண்டா அமேஸ் 3rd generation பற்றின உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். See you guys in the next video. Real soon. Take care. Bye bye and drive safe.